காலை நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் உங்கள் முழு நாளையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். காலை நேரத்தை உங்களுடையதாக மாற்றுங்கள். அப்போதுதான் நாள் முழுவதும் உங்களுடையதாக மாறும். உங்கள் நாளை சரியாக தொடங்குங்கள். மீதமுள்ள அனைத்தும் தானாகவே சரியான பாதையில் செல்லும். காலை நேரத்தை உங்கள் அட்டவணையில் உங்களுக்காக ஒதுக்குங்கள். அது மற்ற எந்த விஷயத்தையும் விட முக்கியமானது அல்ல. தேவைப்பட்டால் 30 நிமிடங்கள் குறைவாக தூங்குங்கள். காலை நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்க விரும்பிய இடத்தில்தான் இருக்கிறீர்களா? உங்கள் பதில் ஆம் என்றால் இதை கேட்க வேண்டிய அவசியமில்லை. இங்கேயே நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் பதில் இல்லை என்றால், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற விரும்பினால் தொடர்ந்து கேளுங்கள். ஒவ்வொரு நாளையும் குறைந்தது 5 நிமிடங்கள் நல்ல எண்ணங்களுடனும் உற்சாகத்துடனும் தொடங்குங்கள். காலையில் கிடைக்கும் அந்த 5 நிமிட நல்ல எண்ணங்கள் உங்கள் நாள் முழுவதையும் மாற்றிவிடும். தொடர்ந்து நேர்மறையாக சிந்திப்பதன் மூலம் உங்கள் நாளை மாற்ற முடிந்தால் உங்கள் வாழ்க்கையையே மாற்ற முடியும். நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியுமா? இன்னும் சிறந்த மனிதராக மாற முடியுமா? முடியும் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதற்காக உறுதி எடுக்க வேண்டும். அதை இப்போதே தொடங்க வேண்டும். வாழ்க்கையை நேசிக்கும் ஒருவரின் மனநிலையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்க உறுதி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளை வெல்வேன் என்ற மனநிலையுடன் எழுங்கள். நீங்கள் தோற்க மாட்டீர்கள். நீங்கள் வெல்வீர்கள் அல்லது கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் நாளை சரியாக திட்டமிட்டால், வெற்றிக்கான மனநிலையுடன் தொடங்கினால் அந்த நாளை நீங்கள் வெல்வீர்கள். கண் விழித்தவுடனே வாழ்க்கைக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை உருவாக்குங்கள். நீங்கள் உயிருடன் இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்லுங்கள். சாதாரணமாக நினைக்கும் எல்லாவற்றிற்கும், தினமும் கிடைக்கிறது என்று அலட்சியமாக நினைக்கும் விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுங்கள். இன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். இன்று என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள். இன்றைய நாளுக்கான உங்கள் இலக்குகளை முடிவு செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்களுக்கு முன்கூட்டியே நன்றி சொல்லுங்கள். இந்த நாளுக்காக நன்றி. எனக்காக வரும் அற்புதமான வாய்ப்புகளுக்காக நன்றி. இன்று நான் வெளிப்படுத்தும் நல்ல குணங்களுக்காக நன்றி. இன்று நான் காணும் ஒவ்வொரு புன்னகைக்கும் நன்றி. ஒவ்வொரு சிரிப்புக்கும், ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்திற்கும் நன்றி. தூங்கச் செல்லும் முன்பே அடுத்த நாளுக்கான திட்டத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் நேர்மறையான எண்ணங்களுடன் மட்டுமே எழுங்கள். காலை நேரம் கைபேசிக்கான நேரம் அல்ல, வேலைக்கான நேரம் அல்ல, பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கும் நேரம் அல்ல. நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நோக்கி உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் அது. தினமும் தவறாமல் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல காலை பழக்கத்தை உருவாக்குங்கள். நீங்கள் தொடர்ந்து செய்யும் ஒரு நல்ல பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு நிமிடம் உங்களுக்குள் இந்த கேள்விகளை கேளுங்கள். இன்று என் நாளை எப்படி மாற்றப் போகிறேன்? இன்று நான் எந்த மனநிலையில் இருக்கப் போகிறேன்? இன்று மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறேன்? நீங்கள் நாளை எப்படி தொடங்குகிறீர்களோ, பெரும்பாலும் அந்த நாளை அப்படியே வாழ்வீர்கள். இன்று ஒரு நல்ல நாள், ஒரு அற்புதமான நாள் என்று நம்பி தொடங்கினால் அந்த நாள் நல்லபடியாக அமையும் வாய்ப்பு அதிகம். எது நடந்தாலும் இன்று மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற எண்ணத்துடன் தொடங்கினால் பெரும்பாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். சரியான மனநிலையுடன் நாளை தொடங்கவில்லை என்றால் முதல் சவாலிலேயே தடுமாறி விடுவீர்கள்.
நேர்மறையாக சிந்திப்பதற்கு பதிலாக எதிர்மறையாக யோசிக்கத் தொடங்குவீர்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சவால் வரும். அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும். அதனால் அவற்றை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருங்கள். உடைக்க முடியாத மன உறுதியுடன் இருங்கள். நேர்மறையான மனநிலையுடன் இருங்கள். எந்த எதிர்மறையான சூழ்நிலையையும் நேர்மறையாக பார்க்க தயாராக இருங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நோக்கி ஓடுங்கள். அதை கைவிடாதீர்கள். அதை பிடிக்க முழு மனதுடன் முயற்சி செய்யுங்கள். உங்கள் நாளை திட்டமிடுங்கள். உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் பயணமும் சரியான திசையில் இருக்கும். தெளிவான இலக்கு இல்லை என்றால் எங்கே போகிறோம் என்பதே தெரியாமல் போய்விடும். தெளிவான இலக்குடன் செயல்படுபவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். வெற்றி பெற்றவர்கள் நோக்கமும் திசையும் கொண்டவர்கள். அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக அறிவார்கள். அதனால்தான் அவர்கள் அங்கு சென்று சேர்கிறார்கள். காலையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் உங்களை ஒரு சக்தி வாய்ந்த மனநிலைக்குள் கொண்டு செல்வதுதான். நீங்கள் நல்ல மனநிலையில் இருந்தால் சிறந்த முடிவுகளை உருவாக்குவீர்கள். உங்கள் நாள் அற்புதமாக அமையும். உங்கள் மனப்பான்மை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ உங்கள் முடிவுகளும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்கும் திறனும் அதிகரிக்கும். எனவே காலையிலேயே உங்கள் சிறந்த மனநிலைக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு எது சிறப்பாக வேலை செய்கிறதோ அதை செய்யுங்கள். தியானம், புத்தகம் படிப்பது, நன்றி உணர்வு, இசை கேட்பது, உடற்பயிற்சி செய்வது போன்றவை உங்களை நல்ல மனநிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் மனம் தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருந்தால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். சவால்களை தெளிவான மனத்துடன் எதிர்கொண்டால் அவை தங்களுடைய சக்தியை இழக்கின்றன. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. உங்கள் நாளையோ வாழ்க்கையையோ கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் முன்னேறுவதற்கான சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செல்வீர்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் நாளை இப்படி தொடங்குவதில்லை. பெரும்பாலான மக்கள் உண்மையாக மகிழ்ச்சியாகவும் இருப்பதில்லை. மற்றவர்களைப் போல இருக்காதீர்கள். நேர்மறையான எண்ணங்களுடன் நாளை தொடங்குபவர்களில் ஒருவராக இருங்கள். கண்ணாடி முன் நின்று நம்பிக்கையுடன் உங்களுக்கே சொல்லுங்கள், இன்று ஒரு அற்புதமான நாள். எது நடந்தாலும் அதில் இருக்கும் நல்லதை மட்டுமே நான் பார்ப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் நேர்மையாக நடந்து கொள்வேன். எது நடந்தாலும் இன்று என்னால் முடிந்ததை முழு மனதுடன் செய்வேன். இன்று என் முழு முயற்சியையும் கொடுப்பேன். அதனால் என் நாளையும் சிறப்பாக்குவேன். நமக்கு அனைவருக்கும் ஒரே அளவு நேரம்தான் கிடைக்கிறது. சிலர் அதை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். சிலர் அதை வீணடிக்கிறார்கள். உங்களுக்கு கிடைத்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள். முகத்தில் புன்னகையுடன் வாழுங்கள். நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு தகுதியானவர் என்று நம்புங்கள். பின்னர் வெளியே சென்று அந்த வாழ்க்கையை உருவாக்குங்கள். உங்கள் சிந்தனையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இன்று ஒரு சிறந்த நாள். இன்று ஏதோ மாயாஜாலமான ஒன்று நடக்கும். இன்று உண்மையிலேயே அற்புதமான ஒன்று நடக்கும். இன்றிலிருந்து 1 வருடம் கழித்து, 5 வருடங்கள் கழித்து, 10 வருடங்கள் கழித்து இப்போதுள்ள அதே நிலையில் இருப்பதை பற்றி பயப்படுங்கள். பணப்பிரச்சனைகளால் அவதிப்படுவது, உற்சாகம் இல்லாமல் வாழ்வது,
எதற்காக வாழ்கிறோம் என்ற நோக்கத்தை தேடி அலைவது. இன்று உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதை தினமும் செய்யுங்கள். நீங்கள் வாழும் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நேசிக்கத் தொடங்குவீர்கள். ஒரு நாள் நீங்கள் உருவாக்கிய வாழ்க்கையை நினைத்து பெருமைப்படுவீர்கள்.